पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். மீனராசி அன்பர்களே, குடும்பம், சூரியன் சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும். குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கிறது நன்மை தராது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் காத்துள்ளன. விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவின் நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் அதிகரிக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைகிறதுல தடங்கல்கள் ஏற்படும். கேது ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையின் குடும்பத்தினரை பார்த்து வரும் மனநிறைவை கிட்டும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பின் மனதில் நிறைவு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம், ஜீவனகாரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இந்த தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினரின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை தரும். இருப்பினும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியது இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகனான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துறது மிகவும் அனுகூலமான கிரக சஞ்சார நிலையாகும். தொழில் வியாபாரம், அதை பற்றி பார்க்கும்பொழுது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்கும். லாபம் உயரும். உற்பத்தியை அதிகரித்து கொள்ள ஏற்ற மாதம் இது. நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலையும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பின் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த மாதம். கலைத்துறையினர், சுக்கிரனும் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வர்றதுனால புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கும். அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையும். இதுவே மனநிறைவை அளிக்கும். அரசியல் துறையினர், சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வளம் வர்றதுனால கட்சியில் ஆதரவு பெருகும். செல்வாக்கு உயரும்.
உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் ஆலோசனைகளை பெரிதும் மதிப்பாங்க. மாணவ மாணவியர், கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாடங்களில் மனம் படியும். இருப்பினும் உடல் நலனில் கவனம் வேணும். இரவு நேரங்களில் நெடுநேரம் கண் விழித்து படிக்கிறத கட்டுப்படுத்தி கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கும் உதவும். விவசாயத்துறையினர், சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வயல் பணிகளில் சக்திக்கு மீறி உழைக்க வேணாம். ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. பெண்மணிகள், கூடிய வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்வது அவசியம். விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேணும். கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம். அனாவசியமாக வெயிலில் அலையாமல் இருக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உடை, உணவளிக்கிறது சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்க வல்லதுங்க. திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமையில் மாலையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்குமுங்க. மீனராசிக்காரவங்க வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பீங்க. குரு பகவான் தற்போது 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ஆறுதலான காலகட்டமாக இருக்க போகுது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவாருங்க. என்ன சோதனைகள் வந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. சனிக்கிழமை தோறும் காலை 1:30 மணி நேரம் 6 மணி முதல் 7 மணி வரை மௌனமாக இருக்கிறது அற்புத பலனை தரும். பேசினால்தான் உங்களுக்கு பிரச்சனையே. சிலருக்கு கால்கள் மற்றும் கைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மிகுந்த கவனமாக போகணுங்க. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரிவு பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் இந்த மாதத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களை கட்டாயமாக காப்பாற்றுவாருங்க. 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனின் அருளால் அனுசரித்து போவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை, சம்பள உயர்வுலாம் கிடைக்க போகுதுங்க. 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களுடன் பாராட்டையெல்லாம் பெறுவீங்க. கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் சீட்டு கிடைக்கும் பிரச்சனை, படிப்பில் திண்டாட்டம் இருக்கும். அதுக்கு பிற்பாடு கல்வியில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறது நல்லது. சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க. மருத்துவத்துறையில் படிக்கும் யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருக்கும். மனைவிமார்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் ஆறுதல் தரும் மாதமாக இருக்க போகுது. மீனராசிக்காரவங்களுக்கு பலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது மீனராசிக்காரவங்களுக்கு மன அழுத்தம், வேலையில் நிறைய அழுத்தம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான ஆஞ்சநேயரை வழிபடுறது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 10ஆம் பார்வையாக குரு உங்களை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புலாம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் தொழிலில் நல்ல முறையில் முன்னேறும் வாய்ப்பு பிற்பாதியிலிருந்து கூடி வருங்க. 12ல் ராகு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிக பெரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற
எண்ணம் தோன்றும். அடுத்தவங்க ஆலோசனைகளை கேட்டு முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்களாகவே அறிந்து புரிந்து செய்யும் முதலீடுகளில் லாபத்தை காண்பீங்க. பணவரவு திருப்திகரமாக